ஹாய் வணக்கம். இன்றைக்கி உங்கள் பர்சன் உங்ககிட்ட சொல்ல நினைக்கிற லவ் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். சில பேர் மனசுக்குள்ளே நிறைய காதல் வச்சுருப்பாங்க, வெளிக்காட்டிக்காமல் இருக்கலாம். இல்லை ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவங்க கொஞ்சம் பிரிஞ்சு போயிருக்கலாம். இல்லை நோ கான்டாக்ட் பிரேக்கப்பில் கூட இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையால் பிரிஞ்சு போயிருக்கீங்க. உங்கள் 2 பேருக்குள்ளேயும் ஒரு சோல் கனெக்ஷன் இருக்குது, சோல்மேட் கனெக்ஷன் இருக்குது, ஒரு ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன் இருக்குன்னா உங்கள் பர்சன் உங்களுக்கு சொல்ல நினைக்கிற லவ் மெசேஜ்: நெவர் ஃபர்கெட் ஐ லவ் யூ. மறந்துடாத, நான் உன்னை காதலிக்கிறேன், நான் உன்னை உயிராக காதலிக்கிறேன், அதை மறந்துடாத அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்கள் பர்சன். ஸோ இன்னமும் உங்களை தான் லவ் பண்ணிகிட்ருக்காரு உங்கள் பர்சன். அடுத்து என்ன கார்டு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஆல்வேஸ் பி கைண்ட் அப்படின்ட்டுருக்காரு. எப்போவுமே ரொம்ப அன்பாக நடந்துக்கோ, கோவப்படாத, சண்டை போடாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, தேர் இஸ் நோ ஒன் லைக் யூ. உன்னை மாதிரி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்கள் பர்சன். ஸோ உங்கள் இடத்துல வேறு யாரையும் அவங்களால வச்சு பார்க்க முடியல. யூ ஆர் இர்ரீப்ளேசபிள் அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்கள் பர்சன். அதுதான். அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். யூ ஆர் ஆல்வேஸ் இனஃப். நீ மட்டுமே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்கள் பர்சன். எந்த அளவுக்கு உங்களை லவ் பண்ணுறாரு பாருங்கள் உங்கள் பர்சன். ஓகே, அடுத்து உங்கள் பர்சன் மனசுக்குள்ளே வச்சுருக்கிற விஷயம் என்ன, அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். சொல்ல நினச்சி சொல்லாமல் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுருக்கிறது என்ன விஷயம்? யூ டோன்ட் மேக் மிஸ்டேக். ஓகே, நீ எந்த தவறும் பண்ணலை. ஸோ நான் தான் எல்லா தப்பும் பண்ணிட்டேன், நீ எந்த தப்பும் பண்ணலை அப்படிங்கிற, நீ எந்த தப்பும் பண்ணலை அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காரு. எக்ஸ்ப்ரெஸ் யுவர் ஐடியாஸ் அப்படின்ட்டுருக்காரு. உன்னோட யோசனைகளெல்லாம் என்கிட்ட வெளிப்படுத்து, என்ன நினைக்கிற, நீ உன் மனசில் எதையும் போட்டு குழப்பிக்காத, என்கிட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேக் டுடே பி ஆசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நாளை சிறப்பானதாக்கு அப்படின்ட்டுருக்காங்க. ஓகே, இதில் வந்து ஜெண்டர் வந்து இஷ்யூவே கிடையாது. நீங்கள் மேலாக இருந்தீங்கன்னா உங்கள் பர்சன் ஃபீமேல் அப்படின்னு எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபீமேலாக இருந்தீங்கன்னா உங்களோட பர்சன் மேலுக்கான இந்த ரீடிங் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து எல்லாருக்கும் ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. யாருக்கெல்லாம் ரீசனேட் ஆகுதோ அவங்க எடுத்துக்கலாம். நிறைய கலெக்டிவ்ஸ் இருக்காங்க. ஸோ நான் யாருக்காகவும் பர்டிகுலராக நான் வீடியோஸ் போடுறதில்ல, ஜென்ரலாக போடுறேன். யாருக்கெல்லாம் ரீசனேட் ஆகுதோ அவங்க எடுத்துக்கலாம், யாருக்கெல்லாம் ரீசனேட் ஆகலையோ அவங்க விட்டுறலாம். நீங்கள் காலையில் இப்படி சொன்னீங்க, இப்போ இப்படி சொல்கிறீங்க அப்படின்லாம் சொல்லி நீங்களே உங்களையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு என்னோடய பேஜில் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் போட வேண்டாம். நீங்கள் போட்டாலும் அது என்ன ஒன்றும் பெருசாக வந்து அஃபெக்ட் பண்ணாது. இருந்தாலும் உங்களோட புரிதலுக்காக சொல்கிறேன். யாருக்காகவும் பர்டிகுலராக நான் போடல. இந்த வீடியோஸ் எல்லாமே ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்காக நான் இந்த வீடியோஸ் போடுறேன். ரீசனேட் ஆகிறவங்க எடுத்துக்கலாம், இல்லாதவங்க விட்டுறலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.